ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு என்னன்னா, சனிப்பெயர்ச்சி 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இதற்கு முன்பு எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2023 சனிப்பெயர்ச்சி வந்துச்சு. இப்போ 2025 இப்போ வருது. 2023 நிலவரப்படி ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசியில் பாதச்சனியும், கும்ப ராசியில் ஜென்மசனியும், மீன ராசியில் விரயச்சனியும் நடந்து ஆரம்பிச்சுது. அதில் இருந்து இப்போ வரைக்கும் 2025 வரைக்குமே, மார்ச் 29ஆம் தேதி வரைக்குமே அதே தான் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. இதுக்கு மேலே தான் பெயர்ச்சி ஆகிறது. திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி இப்போ பெயர்ச்சி ஆகுதுங்க. கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. கும்பராசியில் 3ஆம் பாதம் பூரட்டாதியில் இருந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு அன்றைய தினம் பெயர்ச்சி ஆகிறாரு. 9:44க்கு இந்த பெயர்ச்சி நடைபெறுதுங்க. 2025 மார்ச் 29ஆவது தேதியில் இருந்து நமக்கு எதை மாதிரியான சனி பகவான் எந்தெந்த ராசியில் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள். மகர ராசியிலிருந்து 7.5 சனி முழுசாக விலகிறாருங்க. இப்போ மார்ச் 29ஆம் தேதியில் இருந்து உங்களுக்கு சனி விடுதலை ஆயிடுச்சு. மகர ராசியிலேருந்து சனி விடுதலை ஆயிடுச்சு. இப்போ மேஷ ராசிக்கு சனி உள்ள வராரு. மேஷ ராசிக்கு விரயச்சனியாக அவர் உள்ள வராரு. அப்பொழுது அவர் விரயச்சனியாக வரும் பொழுது மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வருது. அதுக்கடுத்து வரக்கூடிய கும்பராசிக்கு பாதச்சனியாக வராரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அதே போல் ராசிக்கு 7ஆம் இடத்து சனி பகவான் வராருன்னாக்கா கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க. ராசிக்கு 8ல் சனி பகவான் வராருன்னு சொன்னாக்கா அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க. இப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சனி உங்களுக்கு எதில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2025 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் வராரு இல்லைங்களா. இப்பொழுது இந்த நிலவரப்படி அனைத்து ராசிகளுக்கும் சனி பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேஷ ராசிக்கு விரயச்சனியாக வராருங்க. அதே போல் ரிஷப ராசிக்கு லாபச்சனியாக வராரு. மிதுன ராசிக்கு கருமச்சனியாக வராருங்க. கடக ராசிக்கு பாக்கிய சனியாக வராரு. சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனியாக வராரு. கன்னி ராசிக்கு கண்டக சனியாக வராரு. துலாம் ராசிக்கு யோக சனியாக வராரு. விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனியாக வராரு. தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வராரு. மகர ராசிக்கு சகாய சனியாக வராரு. கும்ப ராசிக்கு பாதச்சனியாக வராரு. மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வராரு. இப்போ மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் இந்த சனி பகவான் எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு என்ன இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாச்சு. அந்தந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் வரக்கூடிய பலன்கள் தான் மற்ற எல்லா ராசிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறதான் இப்போ சனி பெயர்ச்சி நடந்துட்டு இருக்குதுங்க. அதாவது 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகுது. இந்த சனி பெயர்ச்சியில் விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனியாக வராருங்க. 29ஆம் தேதி மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகுது இல்லைங்களா. இப்போ உங்களுக்கு சனி பகவான் பஞ்சம சனியாக வராரு. இதுக்கு முன்னாடி 7.5 சனி உங்களை போட்டு படாத பாடுபடுத்தியிருப்பார். இதில் ஒரு சிலவங்களுக்கு பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு பிரச்சனைகள் ஒரு கைக்குள்ளே இருந்திருக்கலாம். அதே போல் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி வேறு வந்துருச்சு. 7.5 சனி முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு. இப்படி உங்களை போட்டு படுத்திக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்பொழுது தான் பஞ்சம சனியாக வராருங்க. இது பஞ்சம சனின்றது உங்களுக்கு பெரிய வெற்றியோ பெரிய மாற்றத்தையோ உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். ஆனால் ஏற்படுத்தி கொடுப்பார். அவர் முடியும் காலத்தில் 2.5 காலம் இருக்குது இல்லைங்களா. 2.5 காலம் இருக்குது. அப்போ அந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு 1.5 வருஷம் கொஞ்சம் லாபம் அதிகமாக இருக்கோ இல்லையோ உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாத அளவுக்கு கொண்டுட்டு போவாருங்க. அதுக்கு மேலே ஒரு வருடத்தில் கடைசி ஒரு வருடம் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஓரளவுக்கு உங்களால் நிலச்சி நிற்கக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 ஆண்டு காலங்கள்.
ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி இதில் பாதிப்புகள் ஏற்பட்டே இருந்தாலுமே இந்த பஞ்சம சனியால் உங்களுடைய பஞ்சங்கள் நீங்கி விடுங்க. பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் இருக்கும். ஏறுமுகம் அதிகமாக இல்லைனாலும் இறங்கு முகம் இருக்கவே இருக்காதுங்க. இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏறிட்டே இருப்போமான்னு சொல்லவும் முடியாது. அப்படியே ஒரு நடுநிலையில் போயிட்டே இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டை போட்டு வச்சுக்கிட்டே வாங்க. அந்த காலகட்டம் வரும்பொழுது உங்களோட வெற்றி பாதை வேகமாக வளர்ச்சி அடையும். அதனால தான் சொல்கிறேன், இப்போ இந்த 1.5 ஆண்டு காலங்கள் நீங்கள் நிதானமாக சென்றுட்டே இருக்கணும். அப்போ போயிட்டு நான் எல்லாம் மாறிடுச்சுல்ல, உடனே எனக்கு எல்லா வெற்றியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்றத்தை நீங்களே ஏற்படுத்திக்காதீங்க. எப்பயுமே நிதானமாக செல்லும் பொழுது தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். வேகமாக போய் எங்கேயா விழறதுக்கு நடந்து போயிட்டே இருந்து பாருங்களேன். அமைதியாக நடந்து போங்க, நடந்து போயிட்டே இருங்க. அப்போ தான் ஓடுறதுக்கான காலகட்டம் வரும்பொழுது நம்ம வேகமாக ஓட முடியும். எடுத்த உடனே வேகமாக ஓட முடியாது. நம்மளுக்கு எப்பயுமே ப்ராக்டிஸ் தேவை. பயிற்சி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு நடைய பழகுங்க, நடங்க. இவ்வளோ நாள் எந்திரிக்கவே முடியாமல் கிடந்துருக்கீங்க. இப்போ எந்திரிச்சு நடக்க பழகலாம். அந்த காலகட்டத்தில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. இந்த 1.5 ஆண்டு காலங்கள் நடக்க பழகுங்க, நடங்க. வேகமாக நடக்க ஆரம்பிங்க. வேகமாக நடக்கும் பொழுது ஒரு நாள் ஓடிட்டே இருக்கலாம். அந்த ஓடிட்டு நீங்கள் ஒரு நாள் வெற்றியை அடைஞ்சிடலாம். அதனால தான் சொல்கிறேன், இந்த 1.5 ஆண்டு காலங்கள் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டிய காலகட்டங்கள். புதிய வேலை ஏதாவது தேடலாமான்னா கண்டிப்பாக புதுசாக வேலைக்கு போகிறதா இருந்தால் போகலாம். அதே போல் வேலையே இல்லாமல் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நீங்கள் போயிட்டு அதை ஜாயின் பண்ணுங்கள். எடுத்த உடனே சம்பளத்தை எதிர்பார்க்காதீங்க. போய் ஜாயின் பண்ணுங்கள். கொஞ்ச நாளில் நல்ல சேலரி உங்களுக்கு உங்கள் கையில் கிடைக்கும். அதே போல் புது தொழில் முயற்சி பண்ணலாமான்னா பண்ணலாம். புதுசாக ஆரம்பிங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எது ஒன்றுமே செய்யணும். எடுத்த உடனே இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லலாம் பண்ணாதீங்க. அந்த தொழில் நமக்கு சரிப்பட்டு வருமா, இதில் என்ன அனுபவம் இருக்குது, இதில் என்னென்ன பொருள் போடணும், எவ்வளவு முதலீடு போடணும், எவ்வளவு நமக்கு திருப்பி லாபமும் முதலும் சேர்ந்து வரும், எல்லாத்தையும் கணக்கு வழக்கு பார்த்து அதுக்கப்புறம் செய்யலாம். புதிய தொழில் பண்ணுறதுக்கு அமோகமாக தாங்க இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பண்ணுறதா இருந்தால் நல்லபடியாக பண்ணுங்கள். அதே போல் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு சிலவங்க சொல்கிற பேச்சு நிச்சயமாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா அனுபவசாலிகள் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க. இதெல்லாம் நடக்கும், இது வேணான்னு சொன்னால் அப்போ தான் வீம்புக்கு போய் அதை பண்ணிட்டு வருவாங்க. இல்லை வேறு வழியே இல்லாமல் கூட அதை பண்ணிட்டு வருவாங்க. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அனுபவம் தான் உங்களுக்கு வாழ்க்கையினோட அடிப்படையாக இருக்கும். யாராவது உங்கள் பக்கத்தில் அனுபவசாலி இருந்தாங்கன்னா அவங்கள கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எடுத்த உடனே கோவப்படுறது, எடுத்த உடனே உதாசீனப்படுத்துறது, அலட்சியப்படுத்தி அவங்கள ஓரம் கட்டுறது, நீ யார் எனக்கு சொல்ல அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட அந்த ராசியோட அடிப்படையே அதுதானே. கோபம், அந்த விஷத்தன்மை இருக்கிறதான, வார்த்தையில் விஷத்தன்மை வந்துடும். அது மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள், வெற்றி பாதைகள் தன்னால் நடந்துகிட்ருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஏதோ மிஸ்டேக் பண்ணும் பொழுது தான் எல்லாமே தடைபடுறதுக்கான காரணங்களாக இருக்குதுங்க. ஏதோ சரியாக பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஒரு சில விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக தவறாக தான் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் அப்படி தான் அமைச்சு கொடுப்பார். எடுத்த உடனே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டார் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவார், நீங்கள் ஏதோ வேகமாக பண்ணுறதா நினச்சிக்கிட்டு எதையாவது தப்பாக பண்ணிடாதீங்க. அப்புறம் இருக்கிறதும் நம்ம கையை விட்டு போகிற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் இப்போ கடைப்பிடிக்க வேண்டிய காலகட்டம். இந்த 1.5 ஆண்டு காலம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தாகணுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. ஏன்னா திருமணம் இது வரைக்கும் பெண் பார்த்துட்ருக்கலாம், மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கலாம், இதெல்லாம் பார்த்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கலாம். இப்போ உங்களுக்கு அவங்களே தேடி வருவாங்க. நல்ல வரனே தேடி வரும். கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பேர் ஏற்படும். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. ஏன்னா இப்போ அந்த பஞ்சம சனின்றது என்ன தெரியுங்களா? உங்களோட தரித்திர நிலையை போக்குவது தான் பஞ்சம சனி. இவ்வளவு நாள் இருந்த கஷ்டங்களை போக்குவது தான் பஞ்சம சனி. எடுத்த உடனே மறாவது நாளே கொடுத்துட மாட்டார். நிதானமாக அனுபவிங்க. அதை எல்லாத்துக்கும் நீங்கள் தகுதியாக தயாராக ஆயிக்கோங்க. மன உளைச்சலுக்கு ஆளாகி விரக்தியில் இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்க அதிலிருந்து வெளியே வரத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறதை விட வெளியே வந்துடுங்க. முயற்சிலாம் வேணாம், நீங்கள் வெளியே வந்துடுங்க. உங்களுக்கு இனிமேல் நாள் நல்லா இருக்குது, காலம் நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்குன்னு நம்பிக்கையை வச்சுட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா இப்போ நடந்த அத்தனையும், கொஞ்ச நாளாக நடந்த அத்தனையுமே, ஏன் கொஞ்சம் வருஷங்களாகவே நீங்கள் கொஞ்சம் துன்பப்பட்டுட்ருக்கீங்க இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்குங்க. எது ஒன்றுமே மாற்றம் வரும். நாம் அதையே நினச்சி வருத்தப்பட்டால் மட்டும் எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. நாம் துணிஞ்சு நில்லுங்க, எல்லாமே சரியாயிடும்.
ஒரு நாள் நமக்கான வெற்றி கனி வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கான காலம் வந்துருச்சு. பழசை நினைக்காதீங்க. பழையனா பழசாவே இருக்கட்டும், அது தேவையே கிடையாது. பழசை என்றைக்காவது ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், பழசாயிடுச்சுன்னா அதை தூக்கி தான் போடுமே கசோல திருப்பி திருப்பி டெய்லி எடுத்து பார்க்க மாட்டீங்க இல்லையா? அந்த மாதிரி பழசை அப்படியே விட்டுட்டு புதுசுக்கு வாங்க. அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ அப்டேட்டில் இருங்க. எதை எடுத்தாலும் பழைய கதையை பேசுறது, எதுக்கு எடுத்தாலும் பழைய ஞாபகத்தை ஏற்படுத்திக்கிறது. அதனால் உங்களுக்கு மன வலி தான் வருமே கோசரம் மனசில் உங்களுக்கு தெம்பு ஏற்படவே ஏற்படாது. எது ஒன்றுமே வெற்றி வேணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டங்களை ஃபஸ்ட்டு மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கஷ்டங்களை மறந்துடுனா அப்படியே அதை விட்டுட்டு மறுபடியும் ஏதாவது பண்ணுறது கிடையாது. இதில் இந்தந்த தப்பு நடந்திருக்கு, இந்த இடத்துல நாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கணுமேக்கோசரம் தேவையில்லாமல் எல்லா பிரச்சனையும் போட்டு மனசில் குழப்பிக்காதீங்க. தேக ஆரோக்கியம் நல்லா தாங்க இருக்குது. அப்படி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னா உடனடியாக ஒரு சின்னதாக ஒரு மருத்துவரை பார்த்து ஒரு மருந்து அவர் எழுதி கொடுக்குற மருந்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகர் இருந்தால் கூட அது சரியாக போயிடும். அந்த அளவுக்கு நீங்கள் மருந்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. செவ்வாய் கிரகம் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாதனால ரத்தம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த உணவை எடுத்துக்கோங்க. செவ்வாயினால் பெருசாக என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா ரத்தம் குறையிறது, தேவையில்லாத முடி கொட்டுறது, வயிறு அல்சர் வர்றது, இதை மாதிரி பிரச்சனைகளை அவர் செவ்வாய் கிரகம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால உங்களுக்கு செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாததுனால அந்த ஒரு பிரச்சனைகளை வராமல் இருக்கணும்னா நீங்கள் நல்லா சாப்பாடு நல்ல உணவு எடுத்துக்கோங்க. அதே போல் யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், மனசு அமைதியாக வச்சுக்கோங்க. பெரியவங்க நல்ல வயசானவங்க இல்லை நல்ல கல்வியில் சிறந்தவங்க அவங்கக்கிட்ட பேச முடிஞ்சால் பேசி பழகுங்க. நல்லதே கேளுங்க. நிறைய கோவிலுக்கு போங்க. உங்கள் மனசை சந்தோஷமாக எப்படியெல்லாம் வச்சுக்கலாம் நீங்கள் தான் பிளான் பண்ணணும். மற்றவங்க யாரும் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. எப்பயுமே யாருமே நீங்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு மற்றவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. அவன் சந்தோஷமாக இருக்கிறான்னா தான் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் நீங்கள் தாங்க உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று அதுதான் சொல்கிறேன். உங்கள் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் எப்படி வச்சுக்கணும்னு சொல்கிறத நீங்கள் தான் ரெடி பண்ணிக்கணும். மற்றவங்க யாரையும் பார்க்காதீங்க. யாரும் உங்களுக்கு நல்லது சொல்ல மாட்டாங்க. உங்களோட வளர்ச்சியும் மற்றவங்க தாங்கிக்கிற அளவுக்கு அவங்கெல்லாம் பெருந்தன்மையானவங்களோ கடவுளோ கிடையாது. கடவுள் மட்டும்தான் எல்லாத்துக்கும் சரி இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. யாரை பார்த்தா கடவுளாக இருக்கிறவங்க தான். எல்லாரும் நினைக்க மாட்டாங்க. உங்கள் தாய் தகப்பன், உங்கள் கூட இருக்கிற மனைவி, பிள்ளைகள் இவங்க மட்டும்தாங்க உங்களை நினைப்பாங்க. சுற்றி இருக்கிற சொந்தம்லாம் நீங்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சாலே போதும், அவங்களுக்கு அங்கே வயிறில் பொசுங்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு முன்னாடி நல்லா இருக்குன்னு நினச்சா ஃபஸ்ட்டு நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க. உங்களை நம்பினா தான் மற்றவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு நிற்க முடியும். இந்த பாதிப்புகள் இருந்தது தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக அதுக்குள்ளேயே நம்ம இருக்கக்கூடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளியே வந்துடுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறந்ததுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைகளை நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷங்க. துளசி மாலை வாங்கி சாத்தினீங்கன்னா அதோட ரொம்ப விசேஷங்க. அதே போல் திருமண் இட்டுக்கோங்க. சனிக்கிழமையில் முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகும்போது வேணால் நான் இட்டுக்க மாட்டேன்னு சொன்னாலும் வீட்டில் இருக்கக்குள்ளனா நாமம் சின்னதாக ஒரு நாம நெத்தியில் போட்டு பாருங்களேன். உங்களோட பிரச்சனைகள் அத்தனையுமே தீந்துருங்க. அதே போல் நாமம் போட்டுக்கொள்வர்கள் அத்தனை பேருக்குமே நான் சொல்கிறது ஒன்று தாங்க. கோவப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மற்றவர்களை பார்த்து பொறாமப்படக்கூடாதுங்க. இந்த நாமம் போட்டுக்கிறவங்க, விபூதி பூசுகிறவங்க, நெத்தியில் திருநீர் இட்டுட்டிங்கனாலே நீங்கள் பரிசுத்தமானவர்களாக தாங்க கடவுள் உங்களை நினைக்கிறாரு. அதில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி எதாவது பண்ணிட்டீங்கன்னா அது பாவம் சேர்ந்துடும். திருமணம் இட்டுக்கிறீங்களா, அன்றைய பொழுது சந்தோஷமாக கழிங்க. யாருக்கும் எந்த தவறும் நினைக்காதீங்க, பொய் சொல்லாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் கோவப்படாதீங்க. இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறவங்க மட்டும் திருமணம் இட்டுக்கோங்க. நாமம் போட்டுக்கலாம், திருநீர் நல்ல பட்டையாக பூசிக்கலாம். இதை எல்லாமே செய்யலாங்க. உங்களுக்கு பலன் ஜாஸ்தியாக தான் கிடைக்கும். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதா? அவ்வளோதான். நாம் ஏங்க மற்றவங்களுக்கு கெட்டது நினைக்க போகிறோம்? அப்படி இல்லையா? அப்படி நினச்சிக்கிட்டு நீங்கள் திருமணம் சனிக்கிழமான ஒரு சின்ன நாமம் போட்டுக்கோங்க. வெளியே போகும்போது போட்டுக்க தேவையில்ல, வீட்டில் இருக்கும்போது அதை செய்தீங்கன்னா ரொம்ப விசேஷங்க. அதே மாதிரி விபூதி நல்ல திருநூறு பட்டையாக பூசிக்கோங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு ஏற்படும் தீங்குகள், கிரகத்தால் ஏற்படும் தீங்குகள் கூட நிச்சயமாக ஏற்படாதுங்க. நம்மளை பார்த்த உடனே அது இவங்க பரிசுத்தமானவங்க, இவங்கக்கிட்ட நம்ம வேலையை செய்யக்கூடாதுன்னு அவங்க போயிடுவாங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. இதை தயவு செய்து இந்த தை மாதத்திற்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. ஏற்கனவே செய்தவர்களாக இருந்தால் ரொம்ப விசேஷம், நன்மை தாங்க. இதை செய்தாலே போதுங்க. அதே போல் தர்ப்பணம் கொடுக்கறது, அமாவாசை தை அமாவாசை வருது இல்லைங்களா, அந்த மாதிரி வரும்பொழுது தை அமாவாசைக்கு
தந்தை இல்லாதவங்க, தாய் இல்லாதவங்க வந்து தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியங்க. கிரகங்களால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. மூதாதையர்களோட அருள் இருந்துச்சுனாலே போதுங்க, எல்லா கிரகங்களையும் நாம் வந்து பார்த்துக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கறது, காக்காய்க்கு வந்து அன்றைய தினம் வந்து உணவு அளிக்கிறது, மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இதெல்லாம் செய்தாலே போதுங்க, எல்லா பலன்களும் உங்களை தேடி வருங்க. கஷ்டங்களை நீக்கி எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் விருச்சிக ராசிக்கு கிடைக்கிறதுக்கு அவங்களோட முயற்சி ரொம்ப முக்கியங்க. உங்களோட முயற்சியால் மட்டும்தாங்க மேலே ஏறி வர முடியும். இதை நீங்கள் நான் சொன்னதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. நல்லபடியாக இருப்பீங்க. பொருளாதாரம் நல்லா இருக்குது. எல்லாமே 1.5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு இறங்க முகம் கிடையாது. இனி வந்து எல்லாத்துலேயும் தோல்வி அப்படின்ற இடத்துக்கெலாம் நீங்கள் போக மாட்டீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. இருந்தாலுமே இன்றைய போடக்கூடிய விதைகள் அத்தனையுமே ஒரு நாள் முளைத்து உங்களுக்கு கனியாக கிடைக்கும். அந்த தைரியத்தோடு எது ஒன்றுமே செய்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருங்க. உங்கள் காலம் வந்து ரொம்ப பொற்காலமாக இருக்குதுங்க. எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.